சாதனைகள் நாள்தோறும் வளர்ந்த வண்ணமாக இருக்கின்றன. மக்களுடைய பேராதரவு திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த தேர்தலை பொறுத்தளவில் பல்வேறு தேர்தலில் பல்வேறு அலைகளை பார்த்திருக்கின்றன. இந்த தேர்தல்களை ஸ்டாலின் அலையாகத்தான் தமிழகத்தில் இருக்கும் என்பதை தெரிவித்தார். டெல்லிக்கு சென்று திமுக கெஞ்சி நிலையில் இருக்கு. கூட்டணி காங்கிரஸ் கூட இருக்குமா இல்லையா கேள்வி அத்தனை கேட்கிறாங்க. மஞ்சள் காமாலை நோய்க்கு ஆட்பட்டவன் கண்ணீர் பட்டதெல்லாம் அவனுக்கு மஞ்சளாகத்தான் தெரியும். எஞ்சுவதும் கொஞ்சுவதும் யாதொன்றும் இல்லை, அஞ்சுவதும் அஞ்ச தேவையும் இனி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்போதும் இல்லை. மக்களோடு நாங்கள் இருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழமை இருக்கின்ற கட்சிகளை அரவணைக்கின்ற அன்புக்கரங்களாக மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இருக்கின்றார்கள். எதிர்பார்த்து காத்து கிடப்பவர்கள் இலவ காத்தக்கிரியாக மாறுவார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கு பிழைப்புக்காக வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஆனால் வாய்ப்பு தான் போய் சேர்க்காது. எங்காவது ஓரிரு அசம்பாவிதங்கள் எதிர்பாராமல் நடக்கின்ற அசம்பாவிதங்கள், சொந்த பிரச்சனைகள், சொந்த காரணங்களுக்காக நடக்கின்ற பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் மீது நடவடிக்கை எடுப்பது தவறினால்தான் குற்றச்சாட்டாக வைத்து தடுப்பது ஒன்று, வந்த பிறகு அதற்குண்டான நடவடிக்கை எடுப்பது என்று மற்றொன்று. இரண்டையும் ஒரு சேர ஒரு தராசு போல் பாதிக்கின்ற ஒரு அரசு மாண்புமிகு தமிழக அரசு. எந்த பகுதியிலும் எந்த மக்களும் துன்புறுத்தலுக்கு ஆளாகக்கூடாது என்பதற்காகத்தான் இனத்தால், மொழியால், மதத்தால் மக்களை பிளவுபடுத்தி நிற்கின்ற பாரதிய ஜனதாவை தமிழகத்தில் காலூன்றாத அளவிற்கு அதிதீவிர நடவடிக்கையில் உறுதியோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களையும்